வெல்கம் டு பேக் எஸ்எம்எனி வாய்ஸ் ஓவர் ரிவ்யூ. போன எபிசோட வந்து நம்ம காக்கநகரத்தோட இதில் ஒரு பெட்டியை பார்த்துருப்போம். அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து என்னென்னா, புதுசாக சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருவாங்க. இதுக்குள்ளே ப்ரீவியஸ் எபிசோட்லாம் அப்போ தான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கதை பிடிக்கும், இல்லை புரியாது. மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் தருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரொம்ப அளவான பேசிட்டு இருக்க தேவையில்ல. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக அனிமைக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம டாக்டரை தான் காட்டிக்கிருக்கா. நம்ம டாக்டரை தான் காட்டியிருக்கா, மிருகத்தோட காட்டிக்கிருக்கா, அந்த பையனை தான் காட்டியிருக்கா. அவங்கள காட்டிட்டு காட்டியிருக்கா. அப்படி இப்போ வந்து நம்ம டாக்டர் அந்த அனிமில் ப்ரீவியஸ் எபிசோட்லாம் காட்டிக்கிருக்கா. இப்போ புது கேரக்டர்லாம் வருவாங்க. அதை நான் லாஸ்ட் எபிசோட் சொல்கிறேன். லாஸ்ட் முக்கியமான டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வரணும். இப்போ வந்து அந்த பாம்பரக்கனை பிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி வச்சுக்கிருக்கா நம்ம ஹீரோ நம்ம டாக்டர் பேசிக்கிருக்கா. நம்ம ஹீரோ அந்த லூப் அவங்க இடையில வரலன்னா நான் கையை கடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு க்ளீன் படித்த மாதிரி அந்த பாம்பரக்க மாதிரி சொல்லிக்கிருக்கேன். அந்த வகாமல் இருக்கேன். நம்ம டாக்டர் அதை கேட்டுட்டு அதை போய் செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அவன் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். ரொம்ப இதுவாக இருக்குது. நான் என்னோடய லைஃப்பை வாழ முடியாத திரும்பி அப்படின்னு நான் வந்து ரொம்ப உனக்கு லைஃப் ஒரு ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம டாக்டர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அவன்கிட்ட என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு அவன் வந்து கேட்டுருக்கான். நான் இதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன மாதிரி கண்டிஷன் கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம டாக்டர் வந்து கேட்டுக்கிருக்கான். அவன் நம்ம டாக்டர் அது கேட்டால் தலையை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. தலையை தந்துட்டு உனக்கு நெக்ஸ்ட் லைஃப் ஒன்று ஆரம்பிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறான் நம்ம டாக்டர். நம்ம இதில் லீஃப் காட்டிக்கிருக்கா. அவனை காட்டிக்கிருக்கான். அவன் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஜாலியாக ஆட்டம் பாடி கொண்டாடி தெரிஞ்சுக்கிருந்தவன். அப்படியே அதை காட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இதில் காட்டிக்கிருக்கான். நம்ம ஹீரோட ஜாயின்ட்டு ஜாலியாக விளாண்டு தெரிஞ்சுக்கிருக்கான். அப்போ அவனை அந்த கான்ட்ராக்ட் சைன் போட்டோன்னா அவனுக்கு மறு இது ஜென்ம மாதிரி அதை சொல்ல போனால் இது மாதிரி பிறந்துடுறான். அப்போ இங்கே ஏதோ காட்டிக்கிறான். அந்த காடை அந்த காட்டிக்கிறான். நம்ம கடைசி மொத்தம் பார்த்துக்கிருக்கேன். நம்ம அப்படியே வச்சு அவர் வந்து கட்டி பிடிச்சிருக்கா. எப்படி இருக்கா அப்படின்னு நல்லா இருக்கியா அப்படின்னு அது கேட்டுக்கிருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா எனக்கு எல்லாம் கொஞ்சிக்கிந்தா அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிருக்கான் நம்ம கடைசிட்ட. அது கடைசி அது வந்து பாட்டி மாதிரி சொல்லியிருப்பான். நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாட்டி என்ன மறந்துட்டியா, உனக்கு என்ன அவ்வளோ இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் இதை இப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு எல்லாமே விசாரிச்சு நான் நல்லா விசாரிச்சுக்கிருக்கா. நம்ம இதுக்கிட்ட வாங்கிட்டேன். அப்படியே ஒரு நல்லா விசாரிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம டாக்டர் அப்படியே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நானும் உனக்கு கொள்ள இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ இங்கே டாக்டர் வந்து ஒரு அத்தினல் டெக்னாலஜி உள்ளவர். அத்தினல் டெக்னாலஜி இல்லை, ரொம்ப நாலேஜ் கொண்டு வந்தவர். இப்போ அந்த ஒரு பாட்டி அப்படியே அங்கே பாட்டி காட்டுறா. பாட்டி ஆடிட்டு இது யார் கட்டிட்டா அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்து போடுறா. அவங்க பேரை அவங்களோட கடனை அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சிருக்கா. என் பேரை என்னோட கடனை அடைச்சிட்டான், அது வாய்ப்பில்லை, இது என்னோட வீட்டையே வாங்கலாமே அப்படின்னு யாருன்னா என் வீட்டையே வாங்கலாமே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா அந்த பாட்டி. அந்த பாட்டி அப்படியே சந்தோஷமாக இருக்கா. அங்கே சீன் கட் பண்ணிட்டு அப்படியே இங்கே ரிட்டன் வந்து நம்ம இவனை காட்டிக்கா. டாக்டர் வந்து நடந்து போயிட்டுருக்கான். ஒரு இது அவனோட ரூமுக்கு சீக்ரெட் ரூமுக்கு நடந்து போயிட்டான். அங்கே சீக்ரெட் ரூமுக்கு நடந்து போயிட்டு அவன் வந்து இங்கே ஒரு க்யூன் மெடிசா அந்த பாம்பரக்கனோட தலையை வெட்டி எடுத்திருப்பான். அது ஆச்சரியமாக இருக்குது. இதுவே என்ன தலையை வெட்டி வந்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த தலையை வெட்டிட்டு வந்து அந்த தலையை துண்டாக வெட்டுவான். அந்த தலையை துண்டாக வெட்டிட்டு அந்த துண்டில் அதை ரிசர்ச் பண்ணி இதில் இவ்வளோ ஒரு டெக்னாலஜிலாம் இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பான் அவன்கிட்ட. அவன் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு எலியை பிடிச்சிட்டு போவான். எலியை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ இப்போ ட்ரெயின் எடுக்கிற காட்டியிருக்கேன். நம்ம ஹீரோ ட்ரெயின் உன்னோட வேறு ஸ்கில் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி நீ வேறு ஸ்கில்லை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோட. நான் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிறேன். நம்ம புது ஸ்கில் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிறோம். நமக்கு அதுக்கேற்றப்ப அந்த ஆஃபீஸரை வந்து நம்ம டஃப் கொடுத்துருக்கான் நம்ம ஹீரோவுக்கு. இப்படி அங்கே சீன் கட் பண்ணிட்டு அப்படியே இங்கே இன்னொரு 2 ஆஃபீஸர் காட்டிருக்கான். அவன் வந்து பேசியிருக்கா. இந்த மாதிரி நம்ம ஹீரோட டீட்டெயில்ஸை பற்றி பேசியிருக்கான். நீ ரொம்ப இதுக்கு முன்னாடி ரொம்ப டேலண்டானவன், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதா அப்படின்னு அவன் வந்து சொல்லிக்கிருக்கும் போது நம்ம அவன்கிட்ட எடுத்து நம்ம ஹீரோ இன்னொரு ஆஃபீஸர் சொல்லுவான். இல்லை இது ரொம்ப தவறாக இருக்குது, இதில் நான் ரொம்ப பயப்படுறேன், இந்த மாதிரி இதில் ரொம்ப சுச்சுவேஷன் நான் பயப்படுறேன். அப்படியே இங்கே சீன் கட் பண்ணி இங்கே ஒரு 4-5 பேரை காட்டியிருக்கா. இங்கே சீட் கட்டு விளாண்டுருக்கா. இங்கே ஒரு 4-5 பேர் நாங்கள் சீட் கட்டு விளாண்டுட்டு நம்ம இவன் வந்து தங்கத்தில் பிறந்து தங்கத்தில் வளர்ந்தவன் சொல்ல போனான். இவன்ட்டு அந்த மாதிரி பவர் தான் இவன்ட்டு இருக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கேம்லையும் ஜெயிச்சு முடிச்சிட்டேன். அப்படியே அந்த சீட்லையும் ஜெயிச்சு விளாண்டு முடிச்சிட்டேன். அப்படியே அவனோட ஆஃபீஸர்லாம் சில பேர் வந்துருக்கா. அவனுக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப பயத்தில் இருக்கா. அவன் ஆஃபீஸில் வந்துடும், ஐயோ நம்மளை அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பயத்தில், அவன் இந்த 3 பேர் பயத்தில் இருக்கும்போது அவன் வந்து ஒரு தங்கமான வாட்சை காட்டிப்பான். இந்த வாட்சை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாங்க. அவரோட லெட்டர் அவனுக்கு ஒரு லெட்டர் வந்து பார்த்துக்கிருக்கான். அந்த லெட்டரை பார்த்துட்டு சைன் படிச்சுட்டு எனக்கு புது நம்பர்லாம் நான் சந்திக்க போகிறேன், அங்கேயே அவ்வளோ தான் இருக்கேன், நான் புது நம்பரை சந்திக்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தங்கத்தில் வந்தவன் வந்து சொல்லியிருக்கான். அப்படியே அங்கேயே சீன் கட் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே அவன் காரில் போகிறத காட்டியிருக்கான். அந்த காரில் போகிறத காட்டிட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொரு கேங்ஸ்டர் மாதிரி இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அம்பளத்துக்கு இருப்பாங்க. அதை இன்னொரு கேங்ஸ்டர் வந்து தடுத்து நிற்பாங்க. இதெல்லாம் முக்கியமான டீட்டெயில் அவ்வளோதான் இல்லை. இது சும்மா காட்டியிருப்பாங்க. அதில் இல்லை 2 பேரும் கேங்கில் ஃபைட் வரும். அந்த 2 கேங்கில் ஃபைட் பண்ணி இவன் கொஞ்சம்
எடுத்து கொடுத்துக்கிருப்பா எல்லாத்தையும். எடுத்து கொடுத்துட்டு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிருவா. 2 கேங்க்லேயும் ஃபைட்டு ஓவரா வரும். அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து சீன் காட்டு அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபைட்லாம் முடிச்சுட்டு அங்கேயே சீன் கட் பண்ணி அப்படியே இங்கே இருக்கிற ஒருத்தன் காட்டுறான். இவன் வந்து சொல்லப்போனால் இவன் வில்லன் கிடையாது. வில்லன் மாதிரி போஸ்ட் மாதிரி இருக்கும் இவனுக்கு. அதே இது இவன் வந்து பார்த்துக்க இவன் அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டியிருப்பான். அவன் க்ளோஸ் அப் காட்டிட்டு அதாவது நகை ரொம்ப நகை இது கையெல்லாம் காட்டிக்கிருப்பாங்க. அதாவது நகரத்தில் இருந்து நகரத்தை நகரத்துலேருந்து கையெல்லாம் காட்டிக்கிறான். உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனே எப்படி இனிமேல் இதெல்லாம் தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலாக எடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் கையை சொல்லியிருக்கான். அப்படியே அங்கேயே சீன் கட் பண்ணிட்டு அப்படிங்க இப்போ வர்றது நம்ம மெயின் வில்லன் நம்ம ஹீரோ வந்து நம்ம கொல்ல தூக்கிறவங்க நம்ம ஹீரோ எப்படியாவது கொன்னே ஆகணும்னு ஒரு வலுக்கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க. அதனால இவங்க ஒரு பாம்பு வச்சுருப்பாங்க நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த கதை வந்து நம்ம இந்த ஃபயர் கேலை திறந்துருப்போம். அந்த ஃபயர் கேலை திறந்த உடனே அந்த இடத்துல அந்த பாம்பு வச்சு ஆக்டிவேட் ஆகி வெடிச்சிடும். அந்த பாம்பு வெடித்த உடனே நம்ம ஃபயர் கேலும் கொஞ்சம் இது கொஞ்சம் காயப்பட்டிருப்பா அப்படிதான். நம்ம ஃபயர் கேலை அந்த பாம்பு கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பா. இங்கே வந்து அங்கேயே இவங்க 2 பேரும் இருப்பேன் ஹாய் லூஃபாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரொமாட்டிக்காக கொஞ்சிருப்பா. அதை காட்டிட்டு இருப்பா. அங்கே அதை காட்டிட்டு அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் இங்கே காட்டுறா. இவங்களை காட்டிருக்காங்க. இவங்க போகிறத காட்டியிருப்பாங்க. இவங்க போகிற இங்கே ஒரு 4 பைக் ரைடர்ஸ் காட்டுவாங்க. அவங்க இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆன இடத்த இப்போ ரிட்டன் காட்டுறாங்க. நம்ம ஃபயர்கள் தான் ஆட்டிவா வெளியே வந்து நிற்பா போஸ் கொடுத்தா அப்படியே. ஏன்டா ஃபயர்லேயே பிறந்து வந்தவங்கள்ட்ட நீ ஃபயர் வச்சு அட்டாக் பண்ண முடியுமா? நம்ம ஹீரோ வச்ச பிளாஸ்ட்டில் நம்ம ஃபயரில் பிறந்து வந்தவங்க அவர்தான் முடியுமா? அதெல்லாம் அப்படியே அங்கேருந்து அவரை ஃபியர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவனை அட்டாக் பண்ண என்ன வேணாலும் கொல்ல முடியுமா? கொல்ல முடிச்சா முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்கேருந்து அவனை கட் பண்ணிட்டு இது கொல்லப்பட்ட மனுஷன் அவங்க இந்த வில்லன் போஸ்டர் தான் காட்டியிருக்காங்க. இவங்களை அப்படியே காட்டிக்கிட்டு க்ளோஸ் அவங்க இன்னொரு பிளான் பண்ணிக்கிருப்பாங்க. நம்ம ஹீரோ கொல்றக்காண்டி இன்னொரு பிளான் பண்ணிக்கிருப்பாங்க. அதை காட்டிக்கிட்டு அப்படியே நம்ம இங்கே ஹீரோ வந்து நம்ம காட்டிக்கிருப்பான். நம்ம ஹீரோ வந்து காட்டிக்கிடுவான். இது காக்கன் நகரத்துக்கும் ஜாயிர் நகரத்துக்கும் அப்பாற்பட்ட தள்ளி இருக்க மலையாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் நிறையா சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து அந்த ஊட்டி போகிற ஆப்ஷன் சொல்லுவாங்க. இனிமேல் நிறையா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதாவது ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் தான் ஒரு சொல்லாமல் இருந்துக்கிட்டேன். இதில் வந்து இப்போ இங்கே ஒரு அந்த பைக் ரைட்ஸாக தான் ஏன்னா அவங்கள பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம புது ஆட்கள்லாம் இனிமேல் பழைய ஆளுகளே இல்லை சொல்லப்போனால். இனிமேல் புது ஆளுகள் தான் வருவாங்க. புது ஆள் வர்றதுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடு எப்படியும் அப்லோட் பண்ணிடுவேன் கன்ஃபார்ம். எனக்கு டைம் கிடைத்தா எப்படியும் வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா நானே இப்போ தான் பார்த்து இது என்ன நமக்கு நானோட பழைய ஹீரோலாம் இருப்பாங்க நினச்சிக்கிட்டு ஆனால் புதுசு ஆளுகளை வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோ கொல்றதுக்கு இவ்வளோ பேர் பிளான் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் நம்ம ஹீரோ ட்ரெயின் எடுக்கிற ரொம்ப பெரிய சிட்டிக்கு ரொம்ப இடத்துக்கு போயிருப்பான். அதில் வந்து ட்ரெயின் எடுத்து நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோக்கு ஓவர் பவர் தானே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அடுத்த ஒரு ஹீரோ ட்ரெயின் எடுக்காண்டி ரொம்ப இடத்துக்கு போயிருப்பான். அடுத்த ஒரு நல்ல நியூஸ் சந்திப்பான். அது வரைக்கும் பாய் கேஸ்.